Hi, hello and vanakkam. நான் தான் நடிகர் அரவிந்த் and welcome to my YouTube channel actor Arvind Cat. நான் ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் come back to YouTube. So நம்ம கபாலி சார் சொன்ன மாதிரி ரஜினி சார் சொன்ன மாதிரி I'm back after a long time. இன்னைக்கு நம்ம பேச போறது சித்தாரே ஜமீன் பே அந்த படம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆமீர் கானோட ப்ரொடக்ஷன். ஆமீர் கான் சார் அதுல நடிச்சிருக்காரு. அதை பத்தி நம்ம பேச போறோம். Watch the video. படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இமோஷனல் அண்ட் சென்டிமெண்டல், நிறையவே பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கான ஸ்கோப் இதில் இருக்கு. அண்ட் பேசிக்லி இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மென்டலி ரிட்டார்டட் சொல்லுவாங்க, அது தப்பான ஒரு வார்த்தை. யூ கால் தெம் ஆஸ் ரிட்டார்டட் பீப்புள். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா தேர் ஆல் வெரி ஸ்பெஷல் சில்ட்ரன், காடோட ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த படம். ஆக்சுவலி என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஆமீர் கான் வந்து ஹில் பி பாஸ்கெட் பால் கோச். அவரை வந்து அந்த கோச்ல இருந்து கழட்டி விட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது நீங்க படம் பாருங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஸோ தண்டனை என்னன்னா, இந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனை வந்து கோச் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி அபவுட் தி என்டையர் த்ரீ மந்த்ஸ்க்கு, தட் இஸ் 3 மாசத்துக்கு அவன் கோச் பண்ணோம். ஸோ இந்த 3 மாசத்துல எப்படி எல்லாம் சேஞ்சஸ்லாம் வருது அவரோட வாழ்க்கையில சொல்லி தான் இந்த ஹோல் ஸ்டோரியோட ட்ரா. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க, தட் இஸ் திஸ் பியூட்டிஃபுல்லி பெர்ஃபார்ம்ட் பை திஸ் சில்ட்ரன், அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன் ஆர் ஸ்பெஷல் சில்ட்ரன், யூ கேன் சே தெம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்கா இருக்கு, ஃபீலிங்கா இருக்கு. நம்ம சொல்றோம்ல, ஏய் என்ன இந்த பைத்தியத்தோட வந்து நீங்க பாத்துட்டு இருக்க, என்ன இந்த பைத்தியம் வந்து இந்த கூட்டு வந்திருக்கீங்க. ஒரு பஸ்ல ஒரு மாதிரி ஒரு சீன் வரும். பட் அந்த பைத்தியம் சொன்னா அவன் சொல்லுவாங்க திருப்பி, நாங்க பைத்தியம் தாங்க, எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க வந்து அவ்வளவு பைத்தியம் இல்லை, எங்களுக்குலாம் புரியும். ஸோ வாட் இஸ் த திங் இஸ் தே அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஸோ வெரி வெரி இமோஷ்னல். அதில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ட்ராமா, ஆமீர் கானோட ஸ்டோரி வருது அதில், அவரோட ஒய்ஃப் பற்றி. அண்ட் எப்படி அவங்க பிரிஞ்சுட்டு இருப்பாங்க, மறுபடியும் ஒன்று சேர்க்கறது. அண்ட் இதில் வந்து காம்படிஷன் நடக்கும். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பேசிக்கலி சொல்லுவாங்கல்ல, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே தாங்க இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. என்ன ஒரு நம்ம மனுஷனாவது நம்ம ஜெயிச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம், சோத்தோம்னா சோர்ந்து போய் கிடப்போம். அது மட்டும் இல்லைங்க பசங்கிட்ட. இந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட கருத்து. ஸோ வண்டர்ஃபுல் மூவி. ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு கோ அண்ட் வாட்ச் திஸ் தியேட்டர். நான் சொல்றது வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் நீங்க போய் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அதோட ஃபீல் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. So please do watch the movie and I'm sure you will definitely like the movie. So once again, thank you so much. And yes, of course, ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ தயவுசெய்து என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. until next time, tata, bye bye, love you all, வணக்கம்.